அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சில வசனங்களை பார்ப்போம். அதாவது எதை ரிலேட்டடாக பார்க்குறோம்னா, எப்பயுமே நம்ம எதை பற்றி பயான் பண்ணுவோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை, கடவுளை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் பயான் பண்ணுவோம். இன்றைக்கி அது ரிலேட்டடாகவே தான் இவ்வளவு நாள் நான் அந்த வசனங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் யோசித்தேன். அந்த வசனம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்னு யோசித்தேன். நான் அதை எடுத்து சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் நம்பரையும் அந்த வசனங்களோடையும் சேர்ந்து சில விஷயங்களை பார்ப்போம். நம்ம நிறையா பேர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, உறுதிப்பாடோட நம்ம இருக்கணும், உறுதிப்பாடோட நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும், நம்ம இருக்கணும், நம்ம செய்யணும் அப்படின்றத தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். விடாமுயற்சியோடு இருக்கணும், விடாமுயற்சியோடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 6வது அத்தியாயத்தில் 75வது வசனம், நாம் ஆபிரகாமிற்கு வானங்கள் மற்றும் பூமியின் அதிசயங்களை காட்டினோம், மேலும் அவருக்கு உறுதிப்பாட்டை கொண்டு அருள் புரிந்தோம் அப்படிங்கிறார். நம்ம கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லா விதமான அதிசயத்தையும் காண்கிறார். இந்த அதிசயங்கள்னு சொல்லும் போதெல்லாம் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நன்னறியாளர்களுக்கு அதனை நாம் தெளிவாக காட்டுகின்றோம், நன்னறியாளர்களுக்கு நான் காட்டுறேன், நன்னறியாளர்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிறத தான் அதிகமாக சொல்லுவார். நம்ம மறுப்பவர்களுக்கு நான் காட்டுறேன், ஆனால் அவங்க அதை அலட்சியம் செஞ்சுட்டாங்க, அவங்களால அதை பார்க்க முடியலைங்கிறாரு. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொரு படைப்பும், கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் நம்பிக்கையாளர்களுக்கு சான்றுகளாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. எல்லாமே அவருடைய படைப்பு. அவங்க இப்போ நம்பிக்கையாளர்களாக இருந்தால் எதை பார்த்தாலும் அவங்களுக்கு சான்றாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. மேலும் இந்த 6:75 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஆபிரகாமிற்கு எல்லாத்தையும் அதிசயங்களை காட்டினோம், மேலும் அவருக்கு உறுதிப்பாட்டை கொண்டு அருள் புரிந்தோம்ங்கிறார். ஆபிரகாம் உறுதிப்பாடுடைய ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொல்லலை, கடவுள் அதை அவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுது அந்த வசனம். இன்னும் நிறைய வசனம் அப்படித்தான் வரும். கடவுள் உங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு, கடவுள் உங்களை நம்பிக்கையாளராக மரணிக்க செய்கிறாரு, கடவுள் உங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு, கடவுள் உங்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு, இப்படித்தான் வரும். அப்ப முயற்சி அப்படிங்கிறது இங்கே இல்லாமல் போயிருதா? என்னது முயற்சி? கடவுள் நாடுனா நான் உங்களுக்கு அதை தருவேன், நான் அப்படி நாடு இருந்தால் நான் உங்களுக்கு அதை தருவேன், நான் அப்படி விதிச்சிருந்தேன்னா நீங்கள் அதை அடைவீங்க இப்படிங்கிறத தான் கடவுள் நீங்கள் இந்த குர்ஆனில் வானங்கள் மற்றும் பூமின்னு போட்டிங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனில், அதில் அந்த பூமி அப்படி வானங்கள் மற்றும்னு போட்டிங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் ஃபுல்லாக அது வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே நான் நாடி இருந்தால், நான் நாடுனதுனால இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகமாக வரும். இது உங்களுக்கு ஏன் இதை சர்ச் ஆப்ஷனில் போட சொல்கிறேன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 100 வசனங்களோ 136 வசனங்களோ என்னமோ வந்துச்சு. மேலும் சொல்கிறாரு, இது கடவுள் உறுதிப்பாட கொடுக்குறாரு அப்படிங்கிறது வருது. சரியா? இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். மேலும் 9:15வது வசனம், இன்னும் நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் உள்ள கோபத்தையும் அவர் நீக்கி விடுவார் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அவர் நீக்கி விடுவார். கடவுள் தான் நாடுவோரை மீட்டுக் கொள்வார், கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிக்கவர். நம்பிக்கையாளர்களுக்கும் கோபம் வருது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, கோபம் வரும்போது கடவுள் அதை நீக்கிடுறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்களுடைய முயற்சியால் அந்த கோபத்தை நீக்க முடியாது. நான் குரூப்பில் நான் வாட்ஸ்அப்பில் பேசின இடத்துல ஒரு விஷயத்தை எடுத்து வச்சேன். நான் கடவுள் நாட்டம்னு எல்லாத்தையும் கடவுள் நாட்டம், நான் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அனைத்துமே கடவுள் நாட்டம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிவிட்டு, அதுக்காக நீங்கள் என்னை கெட்டவனா பார்க்கலாம். சரி, நீங்கள் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்கிறீங்க இல்லையா?
நம்ம தான் வந்து இதை செய்யணும், நம்ம தான் இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. எனக்கு அப்படி வந்து நூல் பிடிச்ச மாதிரி கடவுள் ஒரு ஸ்கேல் கொடுக்குறாருல, ஒரு அளவுகள் கொடுக்குறாருல குர்ஆனில். என்னென்ன கொடுக்குறாரு? தொழுகணும், கரெக்டாக தொழுகணும், அக்யூரேட்டாக தொழுகணும், நோன்பு வைக்கணும், எல்லாமே ஒரு 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 அளவுகள் கொடுக்குறாரு. நீங்கள் அந்த அளவுகளெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நம்ப மறுப்பவர்களுடன் நட்புறவு கொள்ளக்கூடாது. இது இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழலில் யாருக்காவது சாத்தியமா? நட்புறவு கொள்ளக்கூடாது. அவங்கள்ட்ட கடுமையாக தான் நீங்கள் இருக்கணும். அவங்கள்ட்ட கட் அண்ட் ரைட்டாக தான், கிளியர் அண்ட் கட்டாக தான் நீங்கள் பேசணும். ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் அணுகிறீங்கல்ல, நட்பு வட்டங்களை, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அவங்கள்ட்ட இருக்காது. கடுமையாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்பிக்கையாளர்கள் நம்ம மறுப்பவர்கள்ட்ட கடுமையாக தான் இருப்பாங்க. இப்போ யாராவது அப்படி இருக்கிறோமா? இது ஒரு ஸ்கேல், இது ஒரு அளவுகோல். நம்பிக்கையாளர்கள்னால் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு அளவுகோல். இது மாதிரி நிறைய அளவுகோல்களை குர்ஆன் வந்து நம்பிக்கையாளர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, நம்பிக்கையாளர்கள் இப்படி இருக்கணும், நம்பிக்கையாளர்கள் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அளவுகோலாக சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்துக்குமே அஞ்ச மாட்டீங்கன்றத குர்ஆன் சொல்லுது. எதுக்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதுக்காகவும் தடுமாற மாட்டீங்க. அவங்க தடுமாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது குர்ஆன். அவங்க தடுமாற மாட்டார்கள், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத குர்ஆன் வந்து ஒரு ஸ்கேலாக போட்டு காட்டுது. இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்படி இருக்கிறோமா? அப்படி இல்லை, பயப்படுறோம், தடுமாற்றம் வருது, பக்தியில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒரு நேரம் வந்து அல்லாஹ் அதிகமாக கொடுத்துட்டாருன்னா பக்தி அதிகமாகலாம், அல்லது அதில் அதிகமாக கொடுத்த அந்த மயக்கத்தில் பக்தி கம்மியாகலாம். இந்த ஏற்றத்தாழ்வு வருது நம்மளுக்குள்ள. ஆனால் நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டாக? இது ஒரு அளவுகோல். இப்போ நான் ரெண்டாவது அளவுகோல் சொல்லியிருக்கேன். நான் சில அளவுகோல்களை மட்டும்தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நான் எடுக்கலை. சில விஷயங்கள்லையே நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். இது ஒரு அளவுகோல். மேலும் கடவுள் சொல்கிறாரு 8வது அத்தியாயத்தில் 63வது வசனம், இதயங்களை நம்பிக்கையாளர்களின் அப்படிங்கிறத ரஷாத் வந்து பிராக்கெட்டில் கொடுத்துருப்பார். நம்பிக்கையாளர்களின் இதயங்களை அவர் இணக்கமாக்கி வைத்தார். பூமியில் உள்ள அனைத்து செல்வத்தையும் நீர் செலவிட்டிருந்தாலும் அவர்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்த முடிந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களை இணக்கப்படுத்தினார். அவர் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். நம்பிக்கையாளர்கள் இன்னொரு நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை வந்து இணக்கப்படுத்தினது கடவுள் தான் சொல்கிறார். அவங்க அப்படி கிடையாது, அவங்க இயல்பு அப்படி கிடையாது, மனித இயல்பு அப்படி கிடையாது. அது எப்படி அப்படி இருக்குதுன்னா நான் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். இது கூடுதல் தகவல், இது அளவுகள் இல்லை, இது கூடுதல் தகவல். அடுத்ததை பார்ப்போம். 8:2 இந்த ஒரு அளவுகோலே நம்மளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு போதுமான அளவுகோலாக இருக்குது. மற்றதை கூட நீங்கள் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் விட்டுறலாம் மீன்ஸ் அப்படி விட்டுற அதை சொல்லலை. இந்த ஒரு அளவுகோல் முக்கியமான அளவுகோல். ஏன்னா நம்பிக்கையாளர்களின் பண்புகள்னு ரஷாது சப்டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே இந்த அளவுகோலை கொடுக்குறாரு. இது என்ன தெரியுமா? 8வது அத்தியாயத்தில் 2வது வசனம். உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாருன்னா கடவுள் என்று கூறப்படும் போது அவர்களுடைய இதயங்கள் நடுங்கிவிடும். மேலும் அவருடைய வெளிப்பாடுகள் அவர்களிடத்தில் ஓதி காட்டப்படும் போது அவர்களுடைய விசுவாசம் வலுப்படும். மேலும் தங்கள் இரட்சகர் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் 8வது அத்தியாயத்தில் 3வது வசனம், அதே 2:3, அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள். மேலும் அவர்களுக்கான நம்முடைய வாழ்வாதாரங்களிலிருந்து அவர்கள் தானம் வழங்குவார்கள். 8வது அத்தியாயத்தில் 4வது வசனம், இத்தகையவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்கள் தங்கள் இரட்சகரிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் இன்னும் மன்னிப்பையும் மேலும் தாராளமான வாழ்வாதாரத்தையும் அடைவார்கள். அப்போ உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாரு? 8வது அத்தியாயத்தில் 2வது வசனம் கிளியர் அண்ட் கட்டாக அந்த அளவுகளை ஸ்கேலை நம்மளுக்கு கொடுக்குது.
உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாருன்னா, கடவுள்னு கூறப்படும் போது, கடவுள்னு சொல்லும்போது அவருடைய இதயங்கள் நடுங்கி விடுமா. மேலும் அவர்கள் சிரம்பணிந்து விழுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில், அவர்கள் தேம்பி அழுதவர்களாக சிரம்பணிந்து விழுவார்கள். அது சில பேருக்கு என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு டைம் அந்த குர்ஆனை படித்து அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க உணரும் போது அந்த விஷயம் நடக்கும். ஆனால் இதில் விஷயமே என்னென்னா, பக்திங்கிறதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. அவங்க எப்பயுமே அந்த நம்பிக்கையாளர்கள்ன்ற ஸ்டேஜ்லேருந்து கீழே வரதில்லை. கரெக்டாக? அப்போ எப்பயுமே அவங்களுக்கு கடவுள்னு கூறப்படும் போது அவருடைய இதயங்கள் நடுங்கிவிடும் அப்படிங்கிறார். அப்போ இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தா இதுதான் அளவுகோல். இதை குர்ஆன் கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிருச்சு. இப்படி இருப்பாங்கடா, இந்தாடா குர்ஆன், நம்பிக்கையாளர்கள்னா இப்படி இருப்பாங்கடா கொடுத்துருச்சு. இப்படி இருக்கிறோமா? அப்படி இல்லை. அதுதானே நிதர்சனம். சரி, அப்போ நம்ம முயற்சி செய்யத்தான் செய்யணும். அது இல்லாமல் இல்லை. கரெக்டாக? கடவுளை இந்த வசனங்களெல்லாம் படிக்கும்போது இதை நான் எடுத்து சொல்லும்போது கூட நம்ம இப்படி இருக்கணுங்கிற முயற்சியெல்லாம் நம்ம செய்யத்தான் செய்யணும். இருந்து நம்மளால் முடியலை. கரெக்டாக? விஷயம் என்னென்னா, அவர் நாடினாலே, அவர் நாடும்போது, அவர் நாட்டத்திற்கு ஏற்பவே அப்படிங்கிறது தான் விஷயம். அவர் நாடும்போது நம்மளுக்கு அது கிடைக்கும். நான் ஆபிரகாமுக்கு இந்த வானங்கள் மற்றும் பூமியின் அதிசயத்தை காட்டினேன். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் காட்டுறாரு? இவ்விதமாக உறுதிப்பாட்டை கொண்டு அவர்களுக்கு நாம் அருள் புரிந்தோம். அருள் புரிந்தேங்கிற, நான் அப்படி ஆக்கியிருக்கிறேன், நான் அப்படி அருள் செஞ்சேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கடவுள் தான் கொடுக்கணும். எனக்குள்ள ஒருத்தன் நான் பார்க்குற அதே விஷயத்தை தான் பார்க்குறேன். அவனுக்கு அது புரியவே இல்லை, எனக்கு அது புரியுது. நான் அப்போ மேலானவனா? அப்போ நான் என்னை மேலானவன் சொல்லிக்கலாமா? தப்பு இல்லைல்ல. உனக்கு புரியாத விஷயம் எனக்கு புரியுது இல்லடா, நான் மேலானவன் தானே. என்ன தப்பு இருக்கு? சாத்தான் அப்போ ஆதியில் செஞ்ச கலகத்தில் என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லையே. விஷயம் என்னன்னா, கடவுள் அப்படி ஆக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். கடவுள் அவர் நாடுறவங்களை மேலே தூக்கி இருக்கிறாரு, கடவுள் அவர் நாடுறவங்களை கீழே வச்சிருக்கிறாரு. இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். நான் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்கள் முயற்சிக்குள்ளே கொண்டு வரணும். உங்கள் முயற்சியால் இதை நீங்கள் அடைஞ்சு எனக்கு காட்டணும். நான் கடைசியாக வாட்ஸ்அப்பில் கேட்ட கேள்வி அதுதான். நீங்கள் என்னைய ரொம்ப கேவலமானவே நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு அதில் காமிச்சிக்கிட்டீங்க. ஓகே, அப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கடவுள் ஒரு அளவுகோலை கொடுத்துருக்கிறாருல குர்ஆனில், அதை நூல் பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். யார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இனிமே இருப்பீங்களா? இனிமே இருங்க. இனிமே இருந்து எனக்கு ஒரு முன்னுதாரணத்தை காமிங்க. நான் ஒருவேளை என் கொள்கையிலேருந்து நான் வெளியில் வந்துடலாம்ல, அது என்னை மாற்றும்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த சவாலை வச்ச உடனே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நான் இருந்து காட்டுறேன்னு சொல்லி அந்த சவாலை எடுத்துருக்கணும்ல. ஒருத்தர் கூட எடுக்கலை. ஏன்னா அவங்க ஆள் மனசில் இருக்குது நம்மளால் முடியாது அப்படிங்கிறது. அதனால தான் அவங்க அந்த சவாலை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. எடுத்து காமிக்க வேண்டியதானே, செஞ்சு காமிக்க வேண்டியதானே. நான் கேட்டது ஒன்றும் பெரிய உங்கள் வாழ்நாள் முழுசாலாம் கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா வரைக்கும் நீங்கள் கடவுள் எப்படியெல்லாம் நம்பிக்கையாளர்கள் இருப்பாங்க, எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாரோ அதன்படி எனக்கு இருந்து காமிங்க. ஒரு வாரம் உங்களுக்கு டைம். எனக்கு இருந்து காமிச்சிட்டிங்கன்னா, எனக்கு நீங்கள் இருக்கிறத வீடியோ ரெக்கார்ட்லாம் போட்டு ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னால் போதும். கடவுள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாரு. இருந்து காமிங்க. ஆனால் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? ஏன்னா மனித படைப்பே பலகீனமானதாக தான் இருக்குது. நீங்கள் உதவின்னு கேட்கும்போது யார்கிட்ட கேட்கணும்னா கடவுள்கிட்ட தான் கேட்கணும். உங்கள் சொந்த முயற்சியை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை நீங்கள் நம்புகிற மாதிரி நான் முயற்சி செய்யணும். கடவுளே என்னை நன்னறியாளர்களில் ஒருவராக என்னை மரணிக்க செய்வீராக, நம்பிக்கையாளராக என்னை ஆக்குவீராக. பிரார்த்தனை அப்படித்தானே வருது. அப்ப விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட கேட்கணுங்கிறது தான் நான் சொல்றது. கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர், கடவுள் தான் எடுக்கவும் கூடியவர். அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன்டா, நீ யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கான தகுதி யார்கிட்டையுமே கிடையாது. அப்ப அவர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே ஒப்படைக்கணும். இதைத்தான் நம்மளுக்கு குர்ஆன் அப்படிங்கிற 6346 வசனமும் இதைத்தான் சொல்லுது. உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது. ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார் சமீபத்தில்.
சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். வாழ்வை மரணத்தையும் நான் தான் கட்டுப்படுத்துகிறேங்கிறாரு. மரணம்னு உனக்கு ஒன்று வந்துருச்சுன்னா, உனக்கு அந்த நேரம் வந்துருச்சுன்னா, நீ அந்த மரண படுக்கைக்கு தவழ்ந்தாவது வந்துடுவேங்கிறாரு. தவழ்ந்து அந்த குழந்தை தவக்கும்ல, அது மாதிரி தவழ்ந்தாவது வந்து அந்த மரண படுக்கையில் நீ படுத்துருவேங்கிறாரு. அப்போ சூசைட் பண்ணி செத்து போகக்கூடாதுன்னு சொன்னது கேள்வி வருதா? கடவுள் தான் கட்டுப்படுத்துறாரு. அவர் மேல இப்படி நினைச்சா மட்டும்தான் இது சரியான பாதையே. இதை விட்டுட்டு நான் செய்யணும்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொன்றும் தவறான பாதை தான். அது பல கிளைகளை கொண்டு போகும். நான் ஏற்கனவே நிறையா பயானில் சொல்லியிருக்கிறேன். கண்ணு வச்சா அது நடந்துருமோ, வீட்டில் நகத்தை கடிச்சு துப்புனா அது நடந்துருமோ. இதுக்கெல்லாம் மூலாதாரம் எது தெரியுமா? நம்ம செய்யணும், நம்ம கரெக்டாக இருந்துக்கிறணும். அவங்களுடைய அந்த நான் இப்போ வரைக்கும் நான் பேசின வரைக்கும் உள்ள நபர்கள் எல்லாருமே அந்த விஷயத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. யார் தெரியுமா அந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க? அந்த எந்த விஷயத்துலையுமே நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கிறவங்க கடவுள் மட்டும்னு சொல்கிற அந்த இதில் இருக்கிறவங்க தான். கண்ணு வச்சிட்டாங்களோ, அது ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் கூட ஏன் அந்த வார்த்தை வருது? ஏன்னா ஏதோ ஒன்று நீ நம்புற, இந்த முயற்சியை நம்புற, ஏதோ ஒன்று நீ நம்புற, அதனால தான் அந்த வார்த்தை வருது. கரெக்டாக இதுதான் பாதை. கடவுள் இந்த பூமியின் ஒளியாக உள்ளார். கடவுள் அவர் ஒளியாக உள்ளார். இந்த வார்த்தை வந்து அவருடைய வார்த்தை இல்லையா? இது வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்றார். இது எல்லாமே என்னன்னா அவர் மட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபுலில்லாஹ் ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக ஜும்மாவின் 2வது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3:83வது வசனம், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அவருக்கு அடிபணிந்து மேலும் அவரிடமே அவை திரும்பிச் செல்ல இருக்கும்போது கடவுளின் மார்க்கம் அல்லாததையா அவர்கள் தேடுகின்றனர். கடவுளுடைய மார்க்கம் எது? இப்போ நான் சொன்னது தான், அதுதான் அவருடைய மார்க்கம். அவர் மட்டும், அவரை தவிர எந்த ஒன்றுமே கிடையாது. இதுதான் அவர் மார்க்கம். இதில் விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அவருக்கு அடிபணிந்த நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம யாரும் வந்து விரும்பி ஒரு கடினமான சூழலை தேர்ந்தெடுத்துக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து விருப்பமோ அல்லது விருப்பம் இல்லையோ நம்ம அந்த கடினமான சூழலுக்குள்ளே போயிட்டு தான் வர்றோம். காசு இல்லாத சூழலுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே போயிட்டு தான் வர்றோம். அந்த மாதிரி சூழலை நான் அவனுக்கு வச்சுட்டேன்னு சொன்னால் அவனால் எதையுமே மாற்ற முடியாதுங்கிறாரு. விரும்பியோ அல்லது விரும்பாமலோ கடவுள் என்ன வேலையை இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையே செய்கிறதுக்கு அதுக்குள்ளே போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். 3:129 வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளுக்குரியது. அவர் தான் நாடுகின்றவர்களை மன்னிக்கின்றார், மேலும் தான் நாடுகின்றவர்களை தண்டிக்கின்றார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். எந்த இதுவும் கிடையாது, வரைமுறை விதிமுறை அதெல்லாம் கிடையாது. அவர் நான் தான் மன்னிக்கிறாரு, அவர் நான் தான் தண்டிக்கிறாரு. இதுக்கு விதிமுறையை நீங்கள் வகுக்க முடியுமா? முடியாது. அவர் நாட்டம். நம்ம நினச்சிக்கிறலாம், நான் இதெல்லாம் செஞ்சேன்னா இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன்னா இருக்க முடியாதுங்கிறது தானே இவ்வளவு நேரம் நான் பேசினதே. இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சேன்னா ஒருவேளை அவர் என்னை மன்னிக்கலாம். அப்படி கிடையாது. அப்படின்ற வாக்குறுதி உங்களுக்கு இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா காப்பாற்றப்படுவீங்க அப்படிங்கிற வாக்குறுதி. அவர் நாடுனா மன்னிக்கிறாரு, அவர் நாடுனா தண்டிக்கிறாருங்கிறது மட்டும்தான் உங்களுக்கான வாக்குறுதி. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பவே அன்றி அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்குறுதி. மேலும் 5:40 வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரத்தை தன் வசம் வைத்திருப்பவர் கடவுள்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர் நாடுவோரை அவர் தண்டிக்கின்றார், மேலும் அவர் நாடுவோரை அவர் மன்னிக்கின்றார். கடவுள் சர்வ சக்தியுடையவர். மேலும் இன்னொரு வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு, அனைத்து கட்டளைகளும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இறங்குகின்றதுங்கிறார். அனைத்து இந்த உலகத்தில் என்ன விதமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டாலும் சரி, ஜிஎஸ்டி போட்டது, இன்னும் சிஎஸ்ஐ, அது என்னமோ ஒரு சட்டம் சொல்லுவாங்களே, இது எல்லாமே அவருடைய அனுமதியின் கீழ் வந்தது.
இவர் செஞ்சுட்டாருன்னா அவர் செஞ்சுட்டாருன்னா நம்ம அதை பார்க்க தேவையில்லை. இப்படி பார்க்காத ஒருத்தர் நம்பிக்கையாளர். அவர் இந்தியாவிலேயே இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, பயப்பட மாட்டாருங்கிற. புரியுதா அவங்களுக்கு? சிம்பிளாக இவ்வளோ நேரம் நான் சொன்னது அதுதான். அந்த மாதிரி கட்டளைகள் கடவுள்கிட்ட இருந்து தான் இறங்குதுங்கிறத இந்த குர்ஆன் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ ஒவ்வொரு கட்டளைகளும் அவருடைய நாட்டத்திற்கேற்பவே தான் நடக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா கூட அதுவும் அவருடைய நாட்டத்தின் கீழ் அப்படின்னு நினைக்கிற நம்பிக்கையாளர்கள் கலக்கமடைய மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் விஷயமே. அப்படி நம்பக்கூடியவங்க கலக்கமடைய மாட்டாங்க. அப்போ யார் கலக்கமடைவா? ஏதோ ஒன்றை யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறவங்க தான் கலக்கமடைவாங்க. இவங்க நம்பிக்கையாளர்களா? அவன் கெட்டவன், அவன் சாத்தான், அவன் எனக்கு கெட்டது செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் நம்பிக்கையாளனா? அவன் நம்பிக்கையாளன் கிடையாது. நம்பிக்கையாளன் போல் தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய அதற்கு கீழ் உள்ள ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். நம்பிக்கையாளருங்கிற ஸ்டேஜுக்குள்ளே இன்னும் போகலை. நம்பிக்கையாளர்கள் அச்சப்படுவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. அது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அவர்கள் தடுமாற்றம் அடைய மாட்டார்கள். அடைந்த எந்த ஒன்றுக்காகவும் கர்வம் கொள்ள மாட்டார்கள். இழந்த எந்த ஒன்றுக்காகவும் கவலை கொள்ள மாட்டார்கள். இவங்க தான் நம்பிக்கையாளர்கள். இப்படித்தான் அவங்க இருக்கணும்ன்றாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு ஆயத்தமாவோம். அக்கிமு ஸலாத்.